ஹலோ ஸ்வீட்டீஸ், மொட்டை மாடிக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. துணி வாஷ் பண்ணாலுமே வந்து மாமனார் இல்லைனா மாமியார் 2 பேர் யாராவது ஒருத்தர் தான் துணி வந்து காய போடுவாங்க. அதனால தான் நான் வந்து மொட்டை மாடிக்கு வரதில்லை. கொஞ்சம் ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக்லாம் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. ஸ்கூல் ஸ்டார்டிங்கில் திறக்கும் போது துவைச்சிது, அதுக்கப்புறமா துவைக்கவே இல்லை. அதனால் இப்போ வந்து துவைச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ஊற வச்சுட்டு ஃபுல்லாக அந்த இடத்த வந்து பெருக்கி விட்டுட்டு இருந்தேன். எப்பவுமே வீட்டிலே பாத்ரூமில் துவைச்சிட்டு மேலே வந்து காய போட்டுருவேன். இப்போ வந்து பாத்ரூமில் வந்து உக்கார அளவுக்கு வாட்ட வர மாட்டேன் வயிறை வச்சுட்டு, அதெல்லாம் வந்து மேலேயே அழகாக வந்து ஊற வச்சு காத்தோட்டமாக வந்து துவைச்சிட்டு இருந்தேன். பாப்பாவும் வந்து கூட வந்து சைடில் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. நீ ஒன்றா பண்ணாதம்மா, நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சைடில் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு தான் பொம்பளை புள்ள வேணும்னு சொல்கிறாங்க போல். பொண்ணு கூட அப்படி தான், ஒரு வேலையை நான் செய்யவே விட மாட்டா. எல்லா வேலையும் கொஞ்சம் அவளே பார்த்துப்பா. அதனால கொஞ்சம் எனக்கு ரெஸ்ட்டு. அம்மா நம்மளை எவ்வளோ கேர் பண்ணி பார்த்துப்பாங்களோ அந்த அளவுக்கு என்னை நல்லா கேர் பண்ணி பார்த்துப்பா. என்னோட சின்ன அம்மா மாதிரி அவள் எனக்கு. அவளால் முடிஞ்ச வேலைலாம் எனக்கு செஞ்சு கொடுத்துருவா. சைடில் வீட்டில் கொஞ்சம் முருங்கி இருந்தது, உரிய வச்சுட்டு காஃபி வச்சு குடித்தேன். பாய்.